அது மட்டும் இல்ல, வி ராமசுப்ரமணியம் ஹைகோர்ட்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காரு. அவர் ஹைகோர்ட்ல உசிலம்பட்டி திலீப் குமார் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் 2016 ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அது ஒரு புத்தகமாக வெளிவந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் என்னென்ன வன்கொடுமைகள் நடந்திருக்கின்றன என்பதையெல்லாம் பட்டியலிட்டு ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் தேவை. யார் யார் சொல்றது? சிறுத்தைகள் மட்டும் சொல்லவில்லை, கம்யூனிஸ்டுகள் மட்டும் சொல்லவில்லை, இந்திய சட்ட ஆணையம் சொல்லுகிறது, இந்திய அல்லது தேசிய மகளிர் ஆணையம் சொல்லுகிறது, உயர்நீதிமன்ற நீதிபதி வி சுப்பிரமணியம் சொல்லி இருக்கிறார், ராமசுப்ரமணியம் சொல்லி இருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு 2 முறை கொண்டு போய் இந்த விவரங்களை எல்லாம் எழுதி மனுவாக கொடுத்திருக்கிறோம். இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2018 வருவதற்கு முன்பு எந்த அமைப்பு அந்த வழக்கை தொடுத்ததுன்னா சக்தி வாகினின்னு ஒரு அமைப்பு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாங்க. அதுலதான் இந்த தீர்ப்பு வருது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தடுப்பு நடவடிக்கைகள் நீங்க செய்யணும். இது மாநில அரசுகளுக்கும் குறிப்பா காவல்துறையினருக்கு அந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது. தடுப்பு நடவடிக்கைகள் என்ன தடுப்பு நடவடிக்கை பண்ணணும்? முதல்ல நீ ஐடென்டிஃபை பண்ணணும், எந்தெந்த ஏரியாவில் இது தொடர்பான டென்ஷன்ஸ் இருக்கு, சமூக பதற்றம் இருக்கு. இப்ப மேற்கு மாவட்டங்களில் பரவிச்சு, வட மாவட்டங்களை ஒப்பிடும் போது தென் மாவட்டங்களில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா மேற்கு மாவட்டங்கள்லயும் இருக்கு, வட மாவட்டங்கள்லயும் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்களில் குறிப்பா இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தனியா நீங்க ஒரு டிஎஸ்பி தலைமையில கமிட்டி போட்டு அங்கங்க நாடு என்கிற பெயர்ல சாதி பஞ்சாயத்து கூட்டுறாங்களான்னு பார்க்கணும். சாதி பஞ்சாயத்து கூட்டினா அங்க போய் நீங்க உடனே அதை தடுக்கணும், 144 போட்டு தடுக்கணும். மீறி நடத்தினாங்கன்னா அதை முழுக்க நீ வீடியோ பண்ணணும், யார் என்ன பேசுறாங்கிறதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். அவனுக்கு மேல நீ கேஸ் போடணும், அவங்களை கைது பண்ணணும். வட இந்தியாவில் அதை காப் பஞ்சாயத்துங்கிறாங்க, தென்னிந்தியாவில் அதை சாதி பஞ்சாயத்துங்கிறாங்க, தென் மாவட்டத்தில் அதை நாடு பஞ்சாயத்துங்கிறாங்க, நாடு அமைப்பு முறை. ஓலளவு முருகேசனை கொண்டது திடீர்னு ஒரு கும்பல் கொண்டுல மந்தையில் அவன் கூட்டம் கூட்டுறான், நாடுங்கிற அமைப்பு முறை இங்க கூட்டம் கூட்டுறான். கூட்டத்தில் வெளிப்படையா பேசுறான், முடிவெடுக்கிறான். இது கவர்மெண்ட் உங்களுக்காக ஒதுக்கி இருக்கலாம், ஆனா நாங்க விட மாட்டோம், இது எங்களுக்கான பஞ்சாயத்து. எங்காவது உட்கார்ந்த நாற்காலியில ஒரு பறைய உட்கார நாங்க ஒருபோதும் விட மாட்டோம். எவனாவது மீறி விண்ணப்பம் தாக்கல் செய்தால், வேட்புமனு தாக்கல் செய்தால் அவன் தலை இருக்காது, பந்தாடுவோம், தீர்மானம் போடுறான். இந்த பஞ்சாயத்து போலீஸுக்கு தெரியும், இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும், எவனுமே கண்டுக்கல. அவனை ஃபாலோ பண்றான், போலீஸுக்கு தெரியும், இன்டெலிஜென்ஸுக்கு தெரியும், ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு தெரியும், கண்டுக்கவே இல்லை, பாதுகாப்பே கொடுக்கல. முதலமைச்சர் உயிரிழந்தவன் மனு கொடுக்கிறான், ஐயா என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு. முதலமைச்சர் அந்த அதிகாரிகளுக்கு அதை ஃபாலோ பண்றார், ஆனா எந்த நடவடிக்கையும் இல்லை. அவன் திட்டமிட்டவாறு மேலவரவு முருகேசனோடு 7 பேரை பட்ட பகலில் வெட்டி சாய்க்கிறார்கள். அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் தொடர்ந்து சொல்லி வருகிறது, இந்த குற்றங்களை கண்காணிப்பதற்கு தனியே ஒரு நுண்ணறிவு பிரிவு தேவை, ஒரு இன்டெலிஜென்ஸ் தேவை. கீ பிரான்ச் தனியா ஒரு இன்டெலிஜென்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்லையா? தனியா இருக்கு, ஐபி இருக்கு, பல புலனாய்வு அமைப்புகள் இருக்கின்றன, ஸ்பெஷல் பிரான்ச் இருக்கு. சிட்டி மாதிரி இடத்துல ஐஎஸ் ஒரு அமைப்பு இருக்குது, இன்டெலிஜென்ஸ் செக்ஷன். ரூரல்ல ஸ்பெஷல் பிரான்ச் இருக்குது. இதெல்லாம டிட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒரு பிரிவு, தனியா புலனாய்வு பிரிவு இருக்குது. பல நுண்ணறிவு பிரிவு இருக்கிற போது இந்த சாதியவாதிகள் எவெல்லாம் சோசியல் மீடியாவில் ஹீரோவா இருக்கிறான் பாருங்க, ஆகும் பேசுறான், இவங்கெல்லாம் யார் கண்காணிக்கிறது? வெட்டுவான்னு தெரியல, அப்புறம் ஏன்டா நீ லவ் பண்றான் ஒருத்தன், போலீஸ் ஒண்ணுமே பண்ணல. வெட்டுனவனும் பாவம்னு ஒருத்தன் பேசுறான், அவன் வேலையே போயிருச்சு, அவன் வாழ்க்கையே போயிருச்சு, ஒருத்தன் உயிரே போயிருச்சு, அதை பத்தி அவன் கவலைப்படல. அவன் உள்ள போயிட்டா இனி அவன் வாழ்க்கையே போயிருச்சு, அதுக்காக அவன் கவலைப்படுறான். இந்த மாதிரி சக்திகள் சமூகத்திலே பதற்றத்தை உருவாக்குகிறார்கள். 2 தம்பிங்க பாவம், கோபி சுதாகர் அப்படின்னு, ரொம்ப நேர்மையா யாரையும் சொல்லாம ரொம்ப நேர்மையா கருத்து சொல்லியிருக்கிறான். இந்த பிள்ளைங்களுக்கு என்ன விருது கொடுத்தாலும் பொருந்தும். நேர்மையா சொல்றான், அவன் யாரையும் மனசுல வச்சுட்டு பேசல. அவனை மிரட்டி அந்த போஸ்டை எடுக்க வச்சுட்டாங்க. நாம சொல்லியிருந்தா பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். நல்ல வேளை அவங்க இந்த தலித் அடையாளம் இல்லாத பசங்க கொள்றது,
அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கண்காணிப்பதற்கென்று ஒரு முன்னறிவு பிரிவு தேவை. இதை நான் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது, தடுப்பு நடவடிக்கை. இதனை கண்காணிக்கணும், விழிப்போடு இருக்கணும். அந்த டிஎஸ்பி மட்டத்தில் ஒரு அதிகாரியை போடணும். கூட்டம் நடந்தால கண்காணிச்சு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும். 144 உத்தரவு போட்டு 151 கீழே கைது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சுப்ரீம் கோர்ட் சொல்லுது? சுப்ரீம் கோர்ட் சொல்லுங்கிற இல்லையா? இது முக்கியமானது. இரண்டாவது, நிவாரண நடவடிக்கை. நிவாரண நடவடிக்கை என்ன அப்படின்னா, இந்த அச்சுறுத்தலுக்கு ஆளாகக்கூடிய பாவம் ஒருத்தர் தெரியாம லவ் பண்ணிட்டு பாடா படுறாங்க, எங்க போய் தங்குறதுன்னு தெரியல, அங்க ஓடுறாங்க இங்க ஓடுறாங்க, பதுங்குறாங்க, போய் காவல் இடத்துல கடந்து கதறாங்க, அழுகுறாங்க. ஆனா விடமாட்டேங்குது இந்த சாதிவாத கும்பல். விரட்டுது. அவங்கள நீங்க அடைக்கலம் தந்து பாதுகாக்க வேண்டும். அதான் நிவாரணம். சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி யார் வந்து புகார் கொடுக்கிறானோ உடனடியாக அவங்களுக்கு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும். அதுக்கு தனி இல்லத்தை கட்டுன்றான், தனி இல்லத்தை உருவாக்கு, அந்த தம்பதியினர் பாதுகாப்போடு இருப்பதற்கு ஏற்ற பாதுகாப்பு இல்லங்களை துவக்கு.